அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சிவப்பிரகாசம் என்னும் நூலை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய ஆசிரியர் பெயர் உமாபதி சிவாச்சாரியார். பின்னாடி பார்க்கக்கூடிய சைவ சாஸ்திர நூல்கள் எல்லாமே உமாபதி சிவாச்சாரியார் தான் ஆசிரியரா இடம்பெற போறாரு. இந்த சிவப்பிரகாசம் அப்படின்ற நூல்ல பாத்தீங்கன்னா 100 பாடல்கள் இருக்கு. அதுவும் விருத்தப்பாக்களால பாடப்பட்டது. இதனுடைய காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா கருதப்படுது. இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. சிவப்பிரகாசம் அப்படின்ற நூலுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அதுல மதுரை சிவப்பிரகாசர் அப்படின்றவரும் ஒருத்தர் உரை செஞ்சிருக்காரு. அந்த ஒரு குறிப்பு மட்டும் நான் இங்க சொல்லலாம்னு நினைச்சேன். அதனால ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கேன். மத்தவங்களும் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அது வேணாலும் நம்ம தேடணும்னாவே எளிமையா எடுத்துக்கலாம். ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ அருள்நந்தி தேவரனுடைய மாணவர் யாருன்னா மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருடைய மாணவர் தான் உமாபதி சிவாச்சாரியார். அவரை உமாபதி சிவம் அப்படின்னும் சொல்றாங்க. இவர் தில்லைவாழ் அந்தணர்கள்ல ஒருவரா இருந்திருக்காரு. இந்த நூல்ல இடம்பெற்ற செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ சிவபரம், அதாவது சிவனுடைய அந்த பொருளினுடைய பிரகாசத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நூலா இந்த நூல் இருக்கிறதுனால இது ஒரு காரண பெயரா அமைஞ்சிருக்கு. ஒரு காரணக்குறியா நின்றதுனால இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவபரம் பொருளினுடைய பிரகாசத்தை உணர்த்தக்கூடிய நூலா இருந்து ஒரு காரணக்குறியா இருக்கிறதுனால இது அன்மொழி தொகைக்கான ஒரு சொல்லாடலா இந்த சிவப்பிரகாசம் அப்படின்ற சொற்களை சொல்ல பார்க்க முடியுது. சிவம் தம்பால் பிரகாசிக்க முயல்வோர் அனைவரும் ஒரு தலையா கற்று உணர வேண்டிய ஒரு நூலா இந்த சிவப்பிரகாசம் இருக்கு. அப்ப சிவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நூலை படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பிரகாசத்தினுடைய முதல் நூல் என்னன்னா சிவஞான போதம். வழிநூல் சிவஞான சித்தியார். இது ஒரு சார்பு நூல். சிவப்பிரகாசம் ஒரு சார்பு நூலா இருக்கு. இந்த நூல் சிவஞான சித்தியார் போல சிவபோதத்தை அடிவற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலா அமையல. அதுக்கு பதிலா பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் அப்படின்னு 2 பகுதிகளை இந்த நூல் பேசுது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 50 பாடல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பொது அதிகாரத்துல 50 பாடல்கள், உண்மை அதிகாரத்துல 50 பாடல்கள். பொது அதிகாரம் எதை மையமா வச்சு பேசுது அப்படின்னா பதி, பசு, பாசம் இதனுடைய இலக்கணத்தை அடிப்படையா பேசுது. உண்மை அதிகாரம் ஆன்மா உண்மை, ஞானம், யோகம், கிரியை, சரியை, அந்த நெறிமுறைகள் சொல்லுவாங்க. அந்த மார்க்கம் நம்ம சொல்லுவோம், நெறியைன்னு சொல்லுவோம். இதை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த உண்மை அதிகாரத்துல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிவஞான சித்தியார், சிவஞான போதம் இந்த நூலெல்லாம் படிப்பதற்கு முன்னாடி இந்த நூலை படிச்சோம் அப்படின்னா அந்த நூல்களை பற்றிய தகவலை தெரிவதற்கு ஒரு உறுதுணையா இந்த நூல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சைவ சித்தாந்த தத்துவங்களை சுருக்கமா கூறி விளங்க வைக்கக்கூடிய ஒரு நூலாகவும் இந்த சிவப்பிரகாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வடமொழி உபநிஷத கருத்துக்களை தெளிவா இது நூல் எடுத்துரைக்கிறது. இந்த தகவலோட சிவப்பிரகாசம் குறித்த செய்தியை நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.